ஐயா 7 மணிக்கு தான் வருவாங்க. போவோம் செல்லுட்டு வாங்க, ஃபோன் பண்ணி போவோம். டியூட்டிக்கு போகணும் வேணாமல் கேட்கணும், வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்னு பார்க்கணும். இதில் தான் நான் சொன்னேன் மேல் கேமெட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் இன் சேம் பிளான்ட் ஆன் தி டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ். இதுதான் செக்ஸுவல் கேமெட்ஸ், ரைட்டா? இதை நம்ம பார்க்கணும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் டு விச் டூ கேமெட்ஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ஃபியூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் தர் ஓன் கைண்ட். அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு முந்தி மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் தனித்தனியாக கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான், ரைட்டா? அப்போது இப்போ த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ், இது ஒரு வழிமுறை. இன் விச் அதில் ரெண்டு கேமெட்ஸ் அதாவது ரெண்டு உயிரணுக்கள் என்னது மேல் அண்டு ஃபீமேல், பெண் மற்றும் ஆண் மற்றும் பெண், ஆண் அண்ட் பெண்ணோட உயிரணுக்கள் ஆர் ஃபீஸ்டு இணைகிறது. இணைஞ்சு என்ன செய்யுது? டு ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் தர் ஓன் கைண்ட் அப்படின்னா உண்டாக்குறது. டு ப்ரொடியூஸ்னால் உண்டாக்குகிறது. எதை? ஆஃப் ஸ்ப்ரிங், தன்னை ஒத்த. ஆஃப் ஸ்ப்ரிங்னா ஒரு புதிய ஒரு மரத்தை உண்டாக்குகிறது. ஆஃப் ஸ்ப்ரிங்னா புதிய மரத்தை உண்டாக்குறது, செடியை உண்டாக்குறது, இல்லை குழந்தையை உண்டாக்குறது, ஏதாவது ஒன்று புதுசாக உண்டாக்குறது. ஆஃப் தர் ஓன் கைண்ட், அதை மாதிரி அது எப்படி இருக்கோ அதே மாதிரி உண்டாக்குகிறது. அது ஒத்த வடிவத்தை உண்டாக்குறது. கைண்ட்னா அதனோட குணநலங்களை பொறுத்து உண்டாக்குறது தான் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். என்னது? ரெண்டு கேமெட்ஸ் ஒன்று சார், மேல் கேமெட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். கேமெட்ஸ்னால் உயிரணுக்கள்லாம் இப்போ மேலுக்கு என்னது? ஆண்களாக இருந்தால் ஸ்பேம், பெண்களாக இருந்தால் எக்குன்பாங்க. செடி கொடிகளுக்கு வந்து அது வேறு மாதிரியாக இருக்கும், ரைட்டாக அது படிக்கலாம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் அதில் டூ கேமெட்ஸ், ரெண்டு கேமெட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று மேல் கேமெட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ஃபியூஸ்டு இணைகின்றது. டு ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் தர் ஓன் கைண்ட், ஒன்று உண்டாக்குறதுக்கு. எதுக்கு இணைகிறது? டு ப்ரொடியூஸ் உண்டாக்குவதற்கு. ஆஃப் ஸ்ப்ரிங்னா புதிதான ஒன்றை உண்டாக்குவதற்கு. மரம்னா செடி கொடிகள் உண்டாக்குறதுக்கு. ஆஃப் தர் ஓன் கைண்ட், அதே மாதிரி அந்த ரெண்டு இணைந்து அது ரெண்டு மாதிரி ரெண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி உண்டாக்குறதுக்கு இணைகிறது. இன் சச் கேசஸ் போத் செக்ஸஸ் அப்படின்னா இந்த மாதிரி கேஸில் வந்து இந்த வழிமுறையில் போத் செக்ஸஸ் இந்த ரெண்டு வந்து இணைகிறது இல்லையா? செக்ஸஸ் இணைகிறது. மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா இதில் எது இணைகிறதுனா மேல் ஆர்கனும் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் இணைகிறது. ஆர் நீடட் டு ப்ரொடியூஸ் கேமெட்ஸ் அப்படின்னா இதில் இந்த கேஸில் இந்த ஒரு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா ஆண் மற்றும் பெண் செக்ஸ் உறுப்புகள் தேவைப்படுகிறது. ஆர் நீடட் டு ப்ரொடியூஸ் கேமெட்ஸை உண்டாக்குவதற்கு ஆண் மற்றும் பெண் ஆர்கன்கள்னால் உறுப்புகள் தேவைப்படுகிறது. எதற்கு? டு ப்ரொடியூஸ் கேமெட்ஸை உண்டாக்குவதற்கு. கேமெட்ஸ்னால் உயிரணுக்களை உண்டாக்குவதற்கு தேவைப்படுகிறது. யூ ஹேவ் ஆல்ரெடி லேர்ன், நீ படிச்சிருப்ப. த ஃப்ளவர் இஸ் எ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் வந்து என்பது இருக்கிறது. எவ்வாறாக இருக்கிறது? ஏ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னா ஒரு ஃப்ளவர், அதாவது ஃப்ளவர்ன்றது மலரானது இருக்கிறது. ஒரு செடியில் மலர் இருக்கு இல்லையா? ஃப்ளவர் இஸ் ஏ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அது வந்து மரத்தில் உள்ள ஒரு செடியில் உள்ள ஃப்ளவர்ன்ற பூக்கள் இருக்கின்றன. எப்படி? ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னா இந்த மலர் தாவரம், மலரை வைத்திருக்கக்கூடிய தாவரத்துக்கு மலரானது எவ்வாறு இருக்கிறது? ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொன்னால் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்னது? இன்னும் ஆர்கன்னா ஒரு உறுப்பு, ரைட்டா? ரீப்ரொடக்டிவ்னா இன்னொன்று புதிதை உண்டாக்கும் ஒரு உறுப்பு மாதிரி செயல்படுகிறது. அதே மாதிரி புதிதாக உண்டாக்கும் உறுப்பு மாதிரி ஃப்ளவர் செயல்படுகிறது. ஃப்ளவர்னால் மலர். எதற்கு? ஃப்ளவரிங் பிளான்ட், மலர்களை கொண்ட தாவரத்திற்கு மலரானது தான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதிலிருந்து தான் உண்டாக்கப்படும். எது? அதுக்கு மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ மலரில் தான் உண்டாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறான். மேல் கேமெட் ஆர்கன் வேணும், ஃபீமேல் ஆர்கன் வேணும்னு சொல்கிறான் இல்லையா? எதுக்கு? கேமெட்ஸ் உண்டாக்குறதுக்கு. பெண் கேமெட்டே ஆண் கேமெட்டே உண்டாக்குறதுக்கு மேல் ஆர்கன் ஃபீமேல் ஆர்கன் வேணும்னு சொல்கிறாங்களே. அப்போ மலர் தாவரத்தில் மலரில் தான் மேல் கேமெட்டும் இருக்கும், ஃபீமேல் கேமெட்டும் இருக்கும், அந்த உறுப்புகளும் இருக்கும் மலர்லன்னு சொல்கிறான்.
அதுதான் சொல்ல தட் யூ ஹேவ் லேர்ன்டு, நீ படிச்சிருப்பீங்க. த ஃப்ளவர், நீ பரிச்சை எழுதும்போது இப்படி எழுதக்கூடாது. யூ ஹேவ் ஆல் லேர்ன்டு தட் த ஃப்ளவர் இஸ் த ஃப்ளவர் தான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதாவது புதுசாக உண்டாக்கக்கூடிய ஒரு ஆர்கன்னா ஒரு பகுதி, ஒரு உறுப்பு, புதிதாக உண்டாக்கக்கூடிய ஃப்ளவர் பிளான்ட்டில் வந்து ஃப்ளவர் தான் ஒரு உறுப்பு. அந்த உறுப்பில் தான் மேலே ஆர்கனும் ஃபீமேல் ஆர்கனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். டு அண்டர்ஸ்டாண்ட், இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி திஸ் ஃபர்தர் வி நீட் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃப்ளவர். இது புரிவதற்காக வேண்டி நாம் கீழே திஸ் ஃபர்தர் நாம் படிக்க வேண்டியிருக்கு. நீட் டு ஸ்டடி, படிக்க வேண்டி இருக்கிறது. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃப்ளவர் அப்படின்னா ஒரு மலரோட மலர் செடி, மொத்தமாக செடி, மலர் செடி, அதில் மலரோட அமைப்பை படிக்க வேண்டியிருக்கு. மேலே இருக்கிறது மலர், அதோட அமைப்பை படிக்க வேண்டியிருக்கு. அந்த மலரில் தான் இருக்குது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சொல்கிறான். அப்போ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மொத்தமாக சேர்த்து சொல்லலாம். அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், 2 ஆர்கனும் சேர்ந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மலரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஸ்ட்ரக்சரை படிப்போம். பார்ட்ஸ் ஆஃப் டிப்பிக்கல் ஃப்ளவர் அப்படின்னா ஒரு ஒரு மலரோட ஃப்ளவர்னு மலர் ரைட்டா, மலரோட பகுதிகள் என்னென்னு பார்ப்போம். A flower is a modified shoot with limited growth to carry out sexual reproduction. அப்படின்னா ஒரு ஃப்ளவர், ஒரு மலரானது, செடியில் உள்ள மலர் ரைட்டா, மலரானது இஸ் எ மாடிஃபைடு ஷூட் அப்படின்னா ஒரு மாடிஃபைட்னா ஒரு வளர்ந்த, மாடிஃபைடு வளர்ந்த ஷூட்டுன்னு என்ன தெரியுமா? ஷூட்டுன்னா ஒரு செடி கீழே இருந்து முளைச்சி பெருசாகிற வரைக்கும் ஷூட்டுன்னு அர்த்தம். ஷூட்னா மொட்டுன்னு சொல்லுவாங்க. பட்டுன்னு மொட்டு, அது ஒன்றுனா வளர்ந்துட்டே போதில்லை, ஷூட்னா வெடிச்சிட்டே போகுது இல்லையா, அதை மொத்தமே ஷூட்னா சொல்லுவாங்க. இது ஒரு மாடிஃபைடு ஷூட். மாடிஃபைடுனா வளர்ந்த ஷூட்டுன்றான், அதாவது மேலே மலருக்கு மேலே வளர்ந்த ஒரு ஷூட்டுனா இதழ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதான் இது மொத்தமே ஷூட்டுன்னு தான் சொல்லுவான். செடியை வந்து மொத்தமே ஷூட்டு தான், அதில் அந்த பொட்டுக்கு மேலே இருக்கு இல்லையா, அதை பேர் ஷூட்டுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எ ஃப்ளவர் இஸ் எ மாடிஃபைடு ஷூட் அப்படின்னா வித் எ லிமிட்டெட் growth டு கேரி அவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா கொஞ்சம் வளரும், அதுக்கு மேலே வளராது. ஒரு மலரானது ஒரு லிமிட்டாக தான் வளரும். மலர் பெருசாக வளர்ந்து கிடக்கு ஆகாயம் மாதிரி இல்லை, ஒரு மலர் லிமிட்டாக தான் வரும். வித் எ லிமிட்டெட் growth, ஒரு சின்ன வளர்ச்சியை தான் கொடுக்கும். எதற்கு? டு கேரி அவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏன் அந்தளவுக்கு வளருதுன்னா அந்த மலர் டு ப்ரொடியூஸ், டு கேரி அவுட்னு இந்த செய்வதற்கு, எது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இந்த புதிதாக ஒரு செடியை உண்டாக்குவதற்கு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா புதிதாக உண்டாக்குவதற்கு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் புதிதாக உண்டாகும் ரைட்டா, உண்டாக்குவதற்கு இந்த மலரானது ஒரு மாடிஃபைடு ஷூட்டாக இருக்கிறது. மாடிஃபைட்னா ஒரு வளர்ந்த ஷூட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ஃப்ளவர் இஸ் எ மாடிஃபைடு ஷூட். ஒரு மலரானது ஒரு மாடிஃபைடு ஷூட்டாக இருக்குது. ஷூட்னா ஒரு வளர்ந்த ஒரு உருவம் ரைட்டா. வித் எ லிமிட்டட்னா ஒரு சிறிதளவு வளர்ந்த, வித் எ லிமிட்டெட் குரோத், சிறிதளவு வளர்ந்த ஒரு ஷேப்பாக இருக்கிறது. அது என்ன செய்கிறது? அந்த மலரானது டு கேரி அவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதுதான் அதில் தான் நடைபெறுகிறது. டு கேரி அவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறுகிறது. எ ஃப்ளவர் கன்சிஸ்ட் ஆஃப் 4 வோல்ஸ் பான். அவனைய தாலமஸ் அப்படின்னா ஒரு மலரானது 4 வோல்ஸ்ன்னு சொன்னால் வோல்ஸ் பான் அப்படின்னு சொன்னால், வோல்ஸ்ன்னு சொன்ன என்னதுன்னா அந்த அது சுற்றி சுழல்கள் மாதிரி இருக்கும். அந்த மலரை பார்த்துருக்கீங்கன்னா அது வந்து மேலே அப்படி பூத்துருக்கும், அது சுற்றி இலைகள் மாதிரி இருக்கும், சுற்றி இருக்க சுழல்கள் மாதிரி இருக்கும். வோல்னா சுழல்கள் வடிவம், பான்னா சுழல்கள் வடிவத்தில் இருக்கும். ஒரு ஃப்ளவர் வந்து என்னது 4 சுழல்கள் வடிவங்களை கொண்டதாக இருக்கும். ஆனால் தாலமஸ், இப்போ தாலமஸுக்கு மேலே 4 சுழல் வடிவங்களை கொண்டதாக இருக்கும் அப்படின்றான். அப்போ தாலமஸ்ன்ற என்னது? ஒரு மலர், ஒரு செடி மேலே இருக்குது, மேலே மலர் இருக்குது. அப்போ அந்த மலருக்கும் ஸ்டெம்முக்கும் நடுவில் அப்படி அந்த மலர் அப்படி நின்னது மாதிரி இருக்கும். காம்பு மாதிரி இருக்கு இல்லையா, காம்பு மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே மலர் நிற்கும். அந்த காம்பு மாதிரி இருந்ததுலேருந்து அது அப்படி படர்ந்து வருது இல்லையா, அந்த படர்ந்து வருது அந்த காம்புக்கு அந்த மலருக்கு நடுவில் உள்ள பகுதி தான் தாலமஸ் ரைட்டா. அந்த தாலமஸுக்கு மேலே 4 விதமான சுழல் வடிவங்களை கொண்ட வடிவத்தில் இருக்கும். இந்த ஒரு
மலரானது ஃப்ளவர் கன்சிஸ்ட் வைத்திருக்கிறது 4 வால் பான் அப்படின்னா சுழல் வடிவம் சுற்றி சுற்றி இருக்கு இல்லையா பூக்கள் அந்த மலரில் பார்த்து சுற்றி சுற்றி இருக்கும் சுழல் வடிவங்களை 4 விதமான சுழல் வடிவங்களை கொண்டதாக இருக்கும். அது எதுக்கு மேலே இருக்கும் ஆனே தாலமஸ். அதுக்கு கீழே ஸ்டெம் இருக்கும். ஸ்டெம்முக்கும் அது இந்த மலருக்கும் நடுவில் உள்ளது தாலமஸ். தாலமஸுக்கு மேலே இருக்கும். தீஸ் வேல்ஸ் ஆர் ஃப்ரம் அவுட் சைடு அப்படின்னா இது வெளியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ காலெக்ஸ்னால் கன்சிஸ்டிங் ஆஃப் செப்பல்ஸ் இது ஒன்று ரைட்டா. அடுத்து கொரோலா கன்சிஸ்டிங் ஆஃப் பெட்டல்ஸ் இது வந்து கொரோலாண்டு பெட்டல்ஸே வைத்திருக்கிறது. ஆண்ட்ரீசியம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்டேமன்ஸ்னால் ஆண் விதைகள் ரைட்டா. அடுத்து கைனோசியம் ஆர் பிஸ்டில்னு சொன்னால் கன்சிஸ்டிங் ஆஃப் கார்பல்ஸ். இந்த 4 இதை வந்து வச்சுருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. இங்கே பாருங்கள் இதில் என்னென்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். இந்த இப்போ நல்ல 4 இதழ்கள்னு சொல்கிறான். இப்போ 4 இதழ்கள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் கேலெக்ஸ்னு என்னது கேலெக்ஸ் இங்கே பாருங்கள் இது மலர் இந்த இருக்கு இல்லையா இது மலர். இதுக்கு கீழே இந்த பச்சை கலரில் போட்டிருக்கான் செப்பல்ஸ் தான் கேலெக்ஸ்னு போட்டு இந்த பச்சை இலையை கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே அது ரோஜா சிவப்பு கலர் இருக்கு இல்லையா அது பச்சை இலைகள் இருக்கு இல்லையா அந்த பச்சை இலைகளுக்கு பேர் என்னது அது சுற்றி இருக்குல்ல பச்சை இலைகள் இதை சுற்றி இருக்குல்ல அதுதான் அதுக்கு தானே சொல்கிறான் ஓல் பான்னு சொல்கிறான். சுற்றி இருக்குனால இந்த பச்சை இலைகள் சுற்றி இருக்கு ரெண்டு தான் தெரியுது ஆனால் சுற்றி இருக்கும். அந்த கீழே உள்ள அடுக்கு செப்பல்ஸ்ன்னு சொல்லலாம் கேலெக்ஸ். இந்த பச்சை இலைக்கு கீழே இருக்குல்ல திட்டு மாதிரி இருக்கு இல்லையா கீழே ஸ்டெம்மு எல்லாத்துக்கும் கீழே இந்த பெடிக்கல்ன்றது ஸ்டெம்மு. பெடிக்கலுக்கும் செப்பலுக்கும் நடுவில் இருக்கு இல்லையா அந்த திட்டு மாதிரி இதுதான் தாலமஸ்ன்னு சொல்லுவான். இந்த தாலமஸுக்கு மேலே தானே இந்த பூவே அமைஞ்சிருக்கு. அப்போது கீழே இந்த பச்சை கலரில் இருக்கிறது போகிற செப்பல்ஸ். அந்த ரோஜாக்கள் சிவப்பு கலரில் இருக்குது பாருங்க அது என்னன்னு பார்ப்போம். அது என்னது பெட்டல்ஸ்னால் கொராலா. இது ஒரு அமைப்பு வால். இது ஒரு வால் அமைப்பு. அப்போ இது 2வது ஒரு வால் அமைப்பு. இந்த சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த மலரில் உள்ள இதுக்கு எதுக்கு என்னது பெட்டல்ஸு. இதுக்கு என்ன சொல்கிறான் கொரலான்னு சொல்கிறான். இது கேலெக்ஸ் ரைட்டா. அப்போ 2 அமைப்பு ஆகிப்போச்சு. 3வது என்ன போட்டிருக்கான் ஆண்டீசியம் ஸ்டேமன்னா ஆண் விதை உண்டாக்குறது ஆண் உறுப்பு ரைட்டா. அதுக்கு தான் ஆன்டர் ஃபிலமெண்ட்டுன்னு சொல்கிறான். ஸ்டேமன் அண்ட் ஃபிலமெண்ட் ரைட்டா. அப்போது இது இந்த இருக்குல்ல இந்த மேலே 3 வருது பாரு அந்த செடிகள். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது செப்பல்ஸ் கேலெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெட் கலரில் சுற்றி இருக்குல்ல எல்லாமே சுற்றி தான் இருக்கும். அதனால் ஓல் பேன்னு சொல்லுவாங்க. அது அந்த மலர் சுற்றி இருக்கிறனால. செகண்ட் இந்த ரெட் கலரில் இருக்கிறது கொராலா பெட்டல்ஸ். அடுத்து இதுதான் ஆண் உறுப்பு. இந்த போட்டிருக்கான ஆன்டீசியம் ஸ்டேமன் அது இது ஆண் உறுப்பு ரைட்டா. அந்த குழல் மாதிரி நீளமாக இருக்கு இல்லையா அதை ஆன்தர் மேலே அந்த ரவுண்டாக இருக்கிறது ஃபிலமெண்ட் ஆந்தர்னு சொல்லுவாங்க. இந்த குழல் மாதிரி இருக்கு இல்லையா அது ஆந்தர் இது குழல் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த 2 தான் ஆண் உறுப்பு ரைட்டா. இப்போ பெண் உறுப்பு எப்படின்னு பார்ப்போம். இருக்கு பாருங்கள் பெண் உறுப்பு இந்த ரைட் சைடில் வாங்க. 3 பகுதியில் கொண்டது. இங்கே மேலே உள்ளது ஸ்டிக்மான்றது மேலே உள்ள பகுதி. அதுக்கடுத்து நடுவில் உள்ள பகுதி ஸ்டைல்ன்றது நடுவில் உள்ள பகுதி. அடுத்து கீழே போட்டிருக்கான் பாரு இது ஓவியர் இதுதான் கர்ப்பப்பை ரைட்டா. அப்போ இது 2மே ஒரு மலரில் இருக்குது. ஆண் உறுப்பு இங்கே இருக்குது ஆன்டீசியம். அப்போ பெண் உறுப்பு என்னது அதுக்கு பேர் என்னது பிஸ்டல்னு சொல்லுவாங்க. பிஸ்டிலால் கைனோசியம் அல்லது பிஸ்டில்னு சொல்லுவாங்க. பிஸ்டல் வேறு துப்பாக்கி PISTALனு போட்டுக்கூடாது. பிஸ்டல்னு துப்பாக்கின்னு அர்த்தம். இது பிஸ்டில் PISTILE ரைட்டா. பிஸ்டல் ஆர் கைனோசியம்னு சொல்லுவாங்க. மேலே உள்ளது ஸ்டிக்மா இது பெண் உறுப்பு. அப்போ பெண் உறுப்பு இருக்குது ஆண் உறுப்பும் இருக்குது. இப்போ இந்த ஆண் உறுப்புல உள்ள அந்த அந்த மகரந்தமானது பெண் உறுப்புக்குள்ளே போகணும். அப்போ இது எப்படி போகுதுன்றது பார்க்குறது தான் இந்த மலரோட சேர்க்கைன்னு அர்த்தம். அப்போது கைனோசியம் ஆண்ட்ரோசியம் ரைட்டா. The 2 outermost walls, calyx or corolla, are non-essential or accessory walls as they don't directly take part in the reproduction. அப்படின்னா இந்த மொத்தம் 4 வால் இருக்குது. கேலெக்ஸ் அண்ட் கொரலா
ஆந்த்ரீசியம், கைனீசியம், ரைட்டா? இப்போ இந்த கேரளெக்ஸ் அந்த பச்சை கலரில் சுற்றி இருக்கிறது, அதுவும் கொராலா அந்த ரோஸ் கலரில் இருக்கிறது, இது வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது உதவி பண்ணுதா? இல்லை. அதுதான் சொல்கிறேன், த டூ அவுட்டர்மோஸ்ட் வால்ஸ் கேலெக்ஸ் அண்ட் கொராலா ஆர் நான் எசென்சியல். அது தேவையில்லை, நான் எசென்சியல் தேவையில்லை. அல்லது அசசரி வால்ஸ்னால் சுழல்கள் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதிரி தான். அஸ் தே டோன்ட் டைரக்ட்லி டேக் பார்ட் இன் த ரீப்ரொடக்ஷன். அந்த ரெண்டு வோல்களும் கேலெக்ஸும் கொரலாவும் ரீப்ரொடக்ஷனில் பங்கே இருக்காது, புதிதாக ஒரு உண்டாக்குவதற்கு பங்கே இருக்காது. அஸ் தே டோன்ட் டைரக்ட்லி நேரடியாக புதிதான அதோட சந்ததியை உண்டாக்குவதற்கு பங்கே இருக்காது. அஸ் தே டோன்ட் டைரக்ட்லி டேக் பார்ட் இன் த ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்காது. த அதர் டூ வால்ஸ் ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம், இன்னும் ரெண்டு வால் இருக்குல்ல, ரெண்டு ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம் ஆர் நோன் அஸ் த எசென்சியல் வால்ஸ். அப்படின்னா இது ரெண்டு தான் முக்கியமானது. எதுக்கு? ஃபார் ரீப்ரொடக்ஷனுக்கு எது? ஆண்ட்ரீசியம் மேல் கேமெட்ஸ், அது கைனீசியம் ஃபீமேல் கேமெட்ஸ், ரைட்டா? அதான் த டூ அதர் வால்ஸ் ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம் ஆர் நோன் அஸ் எசென்சியல் வால்ஸ். அதான் முக்கியமான வால்ஸ். பிகாஸ் போத் டேக் பார்ட் டைரக்ட்லி இன் ரீப்ரொடக்ஷன். இந்த ரெண்டுமே புதிதான ஒரு மலரை உண்டாக்குவதற்கு, மலர் செடியை உண்டாக்குவதற்கு முக்கிய காரணம் என்று சொல்கிறோம். இப்போ ஆண்ட்ரீசியம் என்பது எ மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அப்படின்னா இதுதான் ஆண் பகுதி. இது ஃப்ளவரில் உள்ள ஒரு ஆண் பகுதி. இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஸ்டாமன்ஸ் இருக்குது. ஆண்ட்ரீசியம் ஆர் ஸ்டாமன்ஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதான் ஆண்ட்ரீசியம் த மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இதுதான் ஒரு பெண் ஃப்ளவர் மலரில் உள்ள ஆண் பகுதி. இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இது ஸ்டாமன்ஸை வைத்திருக்கிறது. இப்போது ஆண்ட்ரீசியத்துக்குள்ளே ஸ்டாமன்ஸ் இருக்கிறது. இது ஒரு மேல் பகுதின்னு சொல்கிறான். ஈச் ஸ்டாமன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஸ்டால்க் கால்ட் த ஃபிலமெண்ட். அப்படின்னா ஸ்டால்க் கால்டு ஃபிலமெண்ட்னா அந்த குச்சி மாதிரி இருந்தது இல்லையா, அதான் ஸ்டால்க்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டால்க்கு கால்டு ஃபிலமெண்ட். ஒவ்வொரு ஸ்டாமன்ஸ்லேயும் என்ன இருக்கும்? இந்த பாருங்க, நான் படத்தை காமிக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, ஆண்ட்ரீசியம் சொல்கிறோம். ஆண்ட்ரீசியம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸு. இந்த இருக்குல்ல, இதுதான் ஃபிலமெண்ட்டுன்னு சொல்கிறான். அனதர் ஃபிலமெண்ட்டுன்னு சொல்கிறான். இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, நீண்டிட்டு வருது இல்லையா, அதான் ஃபிலமெண்ட்டுன்னு. ஸ்டாக் கால்டு ஃபிலமெண்ட். ஸ்டாக்னா என்னென்னா அது அந்த ஒரு குச்சி மாதிரி நீண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான். அதே மாதிரி இந்த ரவுண்டாக கோப்பை மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஆந்தர்னு சொல்லுவாங்க. இந்த குச்சி மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஸ்டாக், அதாவது ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. The two outermost walls called Ganesium and Jainism are known as essential walls because of both the Andresium, the male part of the flower is composed of stamens. அப்படின்னா இந்த ஆண்ட்ரீசியம் தான் ஒரு மேல் பகுதி வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? இஸ் மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவரோட ஆண் பகுதி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸை வைத்திருக்கிறது. த ஸ்டேமன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டால்க் கால்டு. அதாவது அந்த குச்சி மாதிரி இருக்குது இப்போ ஸ்டால்க்கு. அதை எவ்வாறு அழைக்கிறோம்? ஃபிலமெண்ட் என்று அழைக்கிறோம். ஃபிலமெண்ட்னா எப்பயுமே இப்போ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அது நீளமாக இருக்கிறதுக்கு பேர் ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அண்டு ஸ்மால் பேக், அந்த மேலே கோப்பை மாதிரி இருக்குது இல்லையா, அது அந்த மேலே இப்போ அதுக்கு ரெண்டு தான் இருக்குது. ஸ்டாக் இருக்குது, அது ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க. மேலே கோப்பை மாதிரி இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அண்டு ஸ்மால் பேக், பை மாதிரி இருக்குது லைக் ஸ்ட்ரக்சர். பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் பை மாதிரி இருக்கக்கூடிய வடிவத்தை எவ்வாறு அழைக்கிறோம்? கால்டு ஆன்டர் என்று அழைக்கிறோம். அது எங்கே இருக்குது? அந்த டிப்புனா முனையில் இருக்குது இல்லையா, நீளமாக இருக்குது, அந்த குச்சி மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்டால்க்கு கால்டு ஃபிலமெண்ட்டு. அதாவது ஸ்டால்க்கு அதை ஃபிலமெண்ட்டுன்னு அழைக்கிறோம். அந்த கோப்பை மாதிரி இருக்குது இல்லையா, ஸ்மால் பேக், பை மாதிரி இருக்கக்கூடிய வடிவத்தை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? ஆன்டர் என்று அழைக்கிறோம். அது வந்து அந்த டிப்பில் இருக்குது, அதாவது முகப்பில் இருக்குது. ஆர் நெக்ஸ்ட் த போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் த ஆன்டர் வித்தின் த போலன் சேக். அப்படின்னா அந்த கோப்பை மாதிரி பை மாதிரி இருக்கக்குள்ளே போலன் கிரெயின்ஸ் என்ற ஒன்று உண்டாக்கப்படுகிறது. போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இந்த ஆன்டர். அதுக்கு பேர் ஆன்டர். அந்த பை மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பேர் ஆன்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டருக்குள்ளே தான் போலன் கிரெயின்ஸ் உண்டாக்கப்படுகிறது. அந்த ஆன்டருக்குள்ளே தான்
போலன் பை இருக்குது. ஒரு பை சேக்குன்னா பையின்னு அர்த்தம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஆண்டருக்குள்ளே அந்த ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கு பேர், அந்த குச்சி மாதிரி இருக்கு பேர் ஸ்டால்க்குன்னு சொல்லுவாங்க. அது ஃபிலமெண்ட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஸ்டால்க்கு ஆனால் ஃபிலமெண்ட்டுன்னு கூப்பிடுவாங்க. அது கோப்பை மாதிரி பை மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் ஆன்தர். அந்த ஆன்தருக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால் போலன் சேக் இருக்குது. போலன்னா விதை பைகள், அதுதான் விதை, ஆண் விதை. அதில் தான் போலன் கிரெயின்னா விதை தான், ஆண் விதை, ரைட்டா? அப்போது போலன் கிரெயின்ஸ்ன்றது ஆண் விதை. அது எதில் இருக்கும்? போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் உண்டாக்கப்படுகின்றன இந்த ஆந்தரில் தான் உண்டாக்கப்படுகின்றன. அந்த ஆந்தர் இங்கே ஆந்தருக்குள்ளே தான் போலன் கிரெயின்ஸ் உண்டாக்கப்படுகின்றன. இருந்தாலும் அந்த ஆந்தருக்குள்ளே ஒரு பை இருக்குது, வித்தின் த போலன் சேக். அப்படின்னா ஆந்தருக்குள்ளே உள்ள போலன் சேக்குக்குள்ளே தான் போலன் கிரெயின்ஸ் உண்டாக்கப்படுகின்றன. போலன் கிரெயின்ஸாக விதை, ஆண் விதை, ரைட்டா? இந்த மலரில் பார்த்துக்கோங்க, இது மேல் பார்ட். போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்னால் உண்டாக்கப்படுகின்றன இந்த ஆந்தரில் உண்டாக்கப்படுகின்றன. அப்போ அதுக்குள்ளே என்னது இருக்குது? வித்தின் த போலன் சேக்னா போலன் பைக்குள்ளே போலன் கிரெயின்ஸ் உண்டாக்கப்படுகின்றன. அது எங்கே இருக்குது? ஆண்டரில் இருக்குது, ரைட்டா? அடுத்து போலன் கிரெயின்ஸ் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இந்த ஆந்தர், கீழே உள்ளது ஃபிலமெண்ட், மேலே போட்டுருக்காங்க இல்லையா? மேலே உள்ளது ஆந்தர், அதான் அதுக்குள்ளே தான் போலன் சேக் இருக்குது, ரைட்டா? ஆந்தருக்குள்ளே போலன் கிரெயின்ஸ் உண்டாக்கப்படுகிறது. அது எங்கே இருக்குது? போலன் சேக்குக்குள்ளே இருக்குது. இந்த ரெண்டு சேர்ந்தது ஸ்டாமன்ஸ், ஸ்டாமன்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ போலன் கிரெயின்ன்றது என்ன? போலன் கிரெயின்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்பெரிக்கல் இன் ஷேப். அது எப்படி? ஸ்பெரிக்கல் வடிவத்தில் இருக்கும். இது போலன் கிரெயின்ஸ். இதுதான் ஆண்களின் விதைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? மலரில் இதுக்கு பேர் என்னது? போலன் கிரெயின்ஸ் ஆர் யூஸ்வலி சாதாரணமாக ஸ்பெரிக்கல் வடிவத்தில் இருக்கும். இட் இஸ் 2 லேயர்டு வால். இதுக்கு 2 வால் இருக்கும், 2 கவர் இருக்கும். இது சுற்றி 2 கவர் இருக்கும். இதை போலன் கிரெயின்ஸை சுற்றி என்ன இருக்கும்? 2 கவரால் ஆனால் ஒரு தோல் இருக்கும். அது என்ன 2 கவர்? ஒன்று த ஹார்ட் அவுட்டர் லேயர் இஸ் நோன் அஸ் எக்ஸைன். அப்படின்னா அதுக்கு மேலே ஹார்டாக இருக்கக்கூடியதுக்கு பேர் எக்ஸைன். அதுக்கு மேலே என்ன? 2 கவர் இருக்கும் அந்த போலன் கிரெயின்ஸ்க்கு மேலே. அதில் த ஹார்ட் அவுட்டர் லேயர், அதுக்கு மேலே ஹார்டாக இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் வெளியே, அந்த போலன் கிரெயின்ஸ் வெளியே 2 தோல் இருக்குது. அதில் த ஹார்ட் அவுட்டர் லேயர், அதாவது ஹார்டாக இருக்கக்கூடிய வெளிப்புற தோலுக்கு பேர் என்னது? எக்ஸைன். இட் ஹேஸ் எ ப்ராமினென்ட் அப்பர்ச்சர் கால்டு ஜெம்போர். அப்படின்னா இதுக்கு மேலே, இந்த வெளிப்புற தோலுக்கு மேலே சின்ன ஒரு ஓட்டை இருக்கும். அப்பர்ச்சர்னா ஒரு ஓட்டை. அந்த ஓட்டைக்கு பேர் என்னது? ஜெம்போர்னு. அந்த ஓட்டை வழியே தான் ஜெம்முன்னு என்னது? அதாவது ஆண் விதை வெளியில் வரும். அதான் இட் இஸ் எ ப்ராமினென்ட் அப்பர்ச்சர். அப்படின்னா முக்கியமான ஒரு ஓட்டை இருக்கும் வெளியில் உள்ள லேயரில். அந்த இட் இஸ் ப்ராமினென்ட் அப்பர்ச்சர்னா அதில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்கு பேர் என்னது? ஜெம்போர்னு சொல்லுவாங்க. அது ஜெம்போர் நான் காமிக்கிறேன், எங்கே இருக்குன்னு பிறகு காமிக்கிறேன். அது ஜெம்போர்னு சொல்லுவாங்க. இந்த இன்னர் தின் லேயர் அப்படின்னா உள்ள தின் லேயருக்கு பேர் என்னது? இது அவுட்டர் லேயரில் தான் ஓட்டை இருக்கும். அப்போ இன்னரில் உள்ள தின் லேயர் இஸ் நோன் அஸ் இன்டைன். அப்படின்னா இது உள்ள இன்னர் லேயர் பேர் என்னது? இன்டைன்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ள கவர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் தின் அண்டு கண்டினியூஸ் லேயர். அப்படின்னா இது ரொம்ப தின்னாக இருக்கும். தின்னுனா மேலே அவுட்டர் லேயரும் திக்காக இருக்கும். இது தின்னாகவும் இருக்கும் அண்ட் கண்டினியூஸாக இருக்கும். மேட் ஆஃப் செல்லுலோஸ் அண்டு பக்டின் அப்படின்னா இந்த இதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும். மொத்தம் 2 லேயர். வெளியில் ப்ராமினென்ட் லேயர் திக்காக இருக்கும், அதுக்கு ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்கு ப்ராமினென்ட் அப்பர்ச்சுனா ஓட்டை இருக்கும். அதுக்கு பேர் ஜெம்போர்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும். 2 லேயரில் ஒன்று வெளியில் உள்ளது ஒன்று. அதுக்கு வெளியில் உள்ள லேயருக்கு எக்ஸைன், உள்ள லேயருக்கு இன்டைன், ரைட்டா? அப்போ உள்ள லேயர் தின்னாக இருக்கும். இட் இஸ் தின் அண்டு கண்டினியூஸ் லேயர். எங்கேயுமே ஓட்டை இருக்காது. ஆனால் இது எதால் செய்யப்பட்டது? உள்ள தின் லேயர் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டைன். செல்லுலோஸ் மற்றும் பெக்டைனான் இது ஆனது அப்படின்றான். அப்போ மெச்சூர் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னா மெச்சூர்னா முதிர்ந்த போலன் கிரெயின்ஸ். இதுக்குள்ளே தான் போலன் கிரெயின்ஸ். இதுக்கு மேலே 2 கவர் இருக்குது. போலன் கிரெயின்ஸ் எது? போலன் சேக்கில் இருக்குது. அது ரெண்டுமே சேர்ந்து எங்கே இருக்குது? ரெண்டுமே ஆண்டரில் இருக்குது, ரைட்டா? அப்போ மெச்சூர் போலன் கிரெயின்ஸ் கண்டெயின் 2 செல்ஸ். அப்படின்னா அதாவது முதிர்ந்த போலன் கிரெயின் 2 செல்லுகளை வைத்திருக்கிறது. அது ஒன்று த வெஜிடேட்டிவ் செல் அண்டு ஜெனரேட்டிவ் செல். இந்த முதிர்ந்த போலன் கிரெயின்குள்ளே 2 செல் இருக்கும். ஒன்று வெஜிடேட்டிவ் செல் அண்டு ஜெனரேட்டிவ் செல், 2 செல் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆந்தருக்குள்ளே
போலன் ஷேக் இருக்கும். போலன் ஷேக்கில் போலன் கிரெயின் இருக்கும். போலன் கிரெயினுக்கு மேலே 2 கவர் இருக்கும். அவுட்ரு கவரில் ஒரு ஓட்டை இருக்கும். அதுக்கு பேர் ஜெம்போரு. உள்ளே உள்ள கவர் தின்னாக இருக்கும். அவுட்ரு கவர் திக்காக இருக்கும். உள்ளே உள்ள தின் கவர் எதால் ஆனது? செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால் ஆனது. அப்போ மெச்சூர் போலன் கிரெயின் என்ன செய்ய? 2 செல்லுகளை வச்சுருக்கோம். ஒரு செல்லுக்கு பேர் என்னது? வெஜிடேட்டிவ் செல் அண்ட் இன்னொன்று ஜெனரேட்டிவ் செல். ரைட்டா? அப்போ வெஜிடேட்டிவ் செல் கண்டெய்ன்ஸ் எ லார்ஜ் நியூக்ளியஸ். இந்த வெஜிடேட்டிவ் செல்லுன்றது என்னதுன்னா ஒரு பெரிய நியூக்ளியஸ் இருக்கும் இதுக்குள்ளே. ரைட்டா? வெஜிடேட்டிவ் செல்லில் வந்து ஒரு பெரிய நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் ஜெனரேட்டிவ் செல்ஸ் டிவைட்ஸ் மைட்டாட்டிக்கலி டு ஃபார்ம் 2 மேல் கேமெட்ஸ். அப்படின்னா அந்த ஒரு வெஜிடேட்டிவ் செல்லில் வந்து ஒரு பெரிய நியூக்ளியஸ் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ரைட்டா? ஆனால் ஜெனரேட்டிவ் செல் என்னது? இது மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலிமா 2ஆக பிரியும். ஜெனரேட்டிவ் செல்ஸ், த ஜெனரேட்டிவ் செல் டிவிஷன் மைட்டாட்டிக்கலி, மியாசிஸ்டிக்கலி இல்லை. மியாசிஸ்ன்றது ஆண் பெண் இது சேரும். இது ஒன்று, இது மட்டும்தான் பிரியும். ரைட்டா? அப்போ மைட்டாட்டிக்கல் தான். அப்போது த ஜெனரேட்டிவ் செல் டிவைட்ஸ் மைட்டாட்டிக்கலி டு ஃபார்ம் 2 மேல் கேமெட்ஸ். அப்படின்னா இந்த ஜெனரேட்டிவ் செல்லானது 2ஆக பிரியும். எதுக்கு பிரிஞ்சு என்ன உண்டாக்குறது? 2 மேல் கேமெட்ஸை உண்டாக்குறது. 2 ஆண் உயிரணுக்களை உண்டாக்குகிறது. அடுத்து நெக்ஸ்ட் கைனோசியம். கைனோசியம் இஸ் எ ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர், இஸ் மேட் அப் ஆஃப் கேர்பல்ஸ். கேர்பல்ஸ் தானே இது? கைனோசியம் என்பது ரைட் சைடில் காமிச்சில் 3 பகுதி இருக்கும். ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. ஓவரின்னு கர்ப்பப்பை. ரைட்டா? அப்போ கைனோசியம் இஸ் எ ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அப்படின்னா இது வந்து ஃப்ளவரில் பெண் பகுதி ஆகும். அது ஆண் பகுதி, ஆண்ட்ரீஷியம். ரைட்டா? இது பெண் பகுதி. ரைட்டா? அப்போது கைனீசியம் இஸ் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். மலரில் இது வந்து பெண் பகுதி ஆகும். அண்ட் இஸ் மேடப் ஆஃப் கார்பெல்ஸ். இது கார்பலால் உண்டாக்கப்பட்டது. இஸ் மேடப் ஆஃப் கார்பெல்ஸ். கார்பெல்ஸை கொண்டு உண்டாக்கப்பட்டுள்ளது. இட் ஹஸ் 3 டைப்ஸ். இது மூணு வகைப்படும். இந்த மொத்த பகுதியை கேனிசத்தை 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஓவரின்னா கர்ப்பப்பை. 2 ஸ்டைல், அந்த மிடில் அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, அது ஸ்டைல். அந்த ஸ்டிக்மான்றது மேல் பகுதி. இந்த மேலே உள்ள பகுதி ஸ்டிக்மா, நடுவில் குச்சி மாதிரி இருக்குது ஸ்டைல், கீழே உள்ளது ஓவேரி. இதுதான் கர்ப்பப்பை. இங்கே தான் வந்து புதிதாக ஒன்று உண்டாகும். ரைட்டா? த ஓவேரி கண்டெய்ன்ஸ் த ஓவியல்ஸ். அந்த ஓவரிக்கு உள்ள, ஓவரின கர்ப்பப்பை, அதுக்குள்ளே ஓவியல்னு ஒன்று இருக்கும். அந்த முட்டை மாதிரி இருக்கு இல்லையா, ஃபீமேல் கேமெட்ஸ்ன்றாங்களே, அதுக்கு பேர் ஓவியல். ஓவரிக்குள்ளே தான் எங்கேயுமே ஓவியல் இருக்கும். அங்கே தான் குழந்தை உண்டாகி பெருசாக இந்த கர்ப்பப்பையை ஃபுல்லாக மூடிடும். ரைட்டா? அப்போ ஓவியல்ன்றது கர்ப்பப்பை. அப்போ ஓவியல்ன்றது முட்டை. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டை நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் இருக்கக்கூடிய இடம், அதான் ஓவியல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கருமுட்டை அப்படின்பாங்க. ரைட்டா? இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவியல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.